வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ரூபாய் 2500 விஜய் மகளிர் திட்டம் சார்ந்து புதிய அறிவிப்பு குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தவேக 108 இடங்களை கைப்பற்றி ஆட்சியினை அமைக்க தயாராகி வருகிறது. தவேக அரசு அமைந்தவுடன் விஜய் அறிவித்துள்ள மாதம் ரூபாய் 2500 மகளிர் நிதியுதவி திட்டம் தமிழக அரசியல் மற்றும் சமூக விவாதத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. தற்போதைய அரசனுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை விட இது 2.5 மடங்கு அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தற்போதைய அரசு திட்டத்தில் 21 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப தலைவிகள் அனைவரும் விண்ணப்பம் செய்யலாம். மேலும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லாததால் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் இதனுடைய பயனை அனுபவித்து வருகிறார்கள். குறிப்பாக முதியோர் ஓய்வூதியம் பெற முடியாத பல பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் தொகை ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது. ஆனால் புதிய திட்டத்தில் அவர்கள் தானாகவே விலக்கப்படுவதால் அதிக தொகை என்றாலும் அதிக தேவையுள்ளவருக்கு அது கிடைக்காத சூழல் உருவாகிறது. இது சமூக நீதி கோணத்தில் விவாதிக்கப்படும் ஒரு முக்கிய அம்சம். மேலும் ரூபாய் 2500 போன்ற பெரிய தொகை மாதந்தோறும் வழங்குவது அரசுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடியது. இதனை சமாளிக்கவே பயனாளிகளுடைய எண்ணிக்கையினை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் வயது வரம்பு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். தற்போதைய அரசு திட்டம் குடும்ப தலைவிகளின் பொருளாதார பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் விஜய் அறிவித்துள்ள திட்டம் தேர்தல் வாக்குறுதியாக இருப்பதால் அது நடைமுறைக்கு வரும்போது பல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டத்தின் செயல்பாடுகள், தகுதி விதிமுறைகள், நிதி ஆதாரம் போன்றவை தெளிவாக அறிவிக்கப்பட்ட பின்பே அதனுடைய உண்மையான தாக்கத்தை மதிப்பிட முடியும். மொத்தத்தில் பார்த்தால் ரூபாய் 2500 என்ற அதிக தொகை பெண்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக தினசரி செலவுகள், குடும்ப செலவுகள், குழந்தைகளுடைய கல்வி போன்றவற்றில் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 60 வயது என்ற உச்சவரம்பு காரணமாக தற்போதைய திட்டத்தில் பயன்பெற்று வரக்கூடிய பல பெண்கள் இந்த புதிய திட்டத்தில் சேர முடியாத அபாயம் உள்ளது. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.